நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது தமிழ் வந்து ஒரு வழியா மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். ஆனா எழில் வந்து ஒரு பயங்கரமான 4 கட்டளைகள் போட்டிருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே நம்ம அஞ்சலி கிட்ட வந்து தமிழ் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. எந்திரி அஞ்சலி, எழுந்திரி அஞ்சலி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க எந்திரிக்கவே இல்லை. பக்கத்துல வந்து நம்ம எழிலும் சொல்றாரு, அஞ்சலி எந்திரி அஞ்சலி, நீ தானே தமிழ் தமிழ்னு சொல்லிக்கிட்டு இருந்த, இப்போ எந்திரி அஞ்சலி, உன்னோட தமிழ் வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கு. அவங்களும் எந்திப்பாளா எந்திக்க மாட்டாளா அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் எந்திக்கவே இல்லை. கடைசியில் வந்து நம்ம தமிழோட கண்ணீர் வந்து மெதுவாக வந்து அவங்களோட கையில் விழுக ஆரம்பிச்சிருச்சு, அஞ்சலியோட கையில். அதுக்கடுத்து வந்து தமிழ் சொல்கிறாங்க, இனிமேல் நான் உன்னை விட்டு போக மாட்டேன், எந்திரி அஞ்சலி அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே மெதுவாக கண்ணை திறந்து பார்க்குறாங்க. பார்த்தவொடனே நம்ம தமிழ் அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்தவொடனே அஞ்சலி வந்து கண்ணீரெல்லாம் தொடச்சி விட்றாங்க. தொடச்சி விட்டுட்டு கட்டி பிடிச்சிக்கிறாங்க. கட்டி பிடிச்சிக்கிட்டு அதுக்கடுத்து வந்து அவங்க எந்திரிச்சிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக வந்து நம்ம எழில் வந்து அந்த ரூமை விட்டு வெளியில் வந்துடுறாரு. அடுத்து வந்து டாக்டர்லாம் வராங்க. பாப்பா எந்திரிச்சிட்டியா, பாத்தியா நீ கேட்ட தமிழ் வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த டாக்டர் வந்து வெளியில் வந்து எழில்கிட்ட வந்து பேசுகிறாங்க. சார் உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை, தமிழ் வந்த பிறகு தான் சார் அஞ்சலியோட ஹெல்த் கண்டிஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த டாக்டர் சொல்கிறாங்க. உடனே நம்ம எழில் வந்து அழுதுகிட்டே இருக்காரு. அதுக்கடுத்து சரி சார் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் வந்து போயிடுறாங்க. அடுத்து வந்து வெளியில் வந்து நம்ம மனோவும் அதுக்கடுத்து எழிலோட அம்மாவும் வராங்க. மனோ வந்து சொல்கிறாங்க, அதான் அஞ்சலி வந்து சரியாயிட்டால, தமிழை வந்து அனுப்பி விட்டுரு, அவள் இனி நமக்கு தேவைப்படாது அப்படிங்கிற மாதிரி வந்து மனோ சொல்கிறாங்க. உடனே பக்கத்தில் நம்ம இருக்காங்கல்ல நம்ம எழிலோட அம்மாவும் சொல்கிறாங்க, எதுக்கு அவளை அனுப்பணும், இப்போ டாக்டர் சொன்னதை கேட்டையில, அதாவது தமிழ் வந்த பிறகு தான் அஞ்சலியோட உடம்பே முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு, திருப்பி அனுப்பிட்டு அவள் படுத்துக்கிட்டானா யார் பார்க்குறது, அதெல்லாம் அனுப்ப முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம எழிலோட அம்மா சொல்கிறாங்க. உடனே நம்ம எழில் வந்து சொல்கிறாரு, என்னம்மா அவள் தான் அஞ்சலி தான் சரியாயிட்டால, அவளை அனுப்பி வச்சிருவோம், அவள் எதுக்கு நமக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னப்பா நீ இப்போ தான் அவள் கண்ணு முழிச்சிருக்கா, அதுக்குள்ளே அனுப்பி வச்சிட்டேன்னு வச்சுக்கோமே, அவளை தான் அதுக்கடுத்து இப்போ அவளை எவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் தேடி கூப்பிட்டு வந்திருக்கீங்க, திருப்பி அவள் போயிட்டானா அவளை எங்கே போய் பிடிக்கிறது, அது மட்டும் இல்லாமல் அஞ்சலி உடம்பு நல்லா இருக்கும்னு என்ன கேரண்டி, எனக்கு ஒன்றும் தெரியாது, தமிழ் வந்து இந்த வீட்டில் இருப்பா, அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன், என் பேச கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சரிம்மா என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எழில் வந்து போயிடுறாரு. மனம் வந்து பயங்கரமான கோவத்தில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அடுத்து கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா நம்ம அஞ்சலி வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க. எல்லாருமே வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. ஆனால் நம்ம தமிழ் வந்து மட்டும் வீட்டுக்குள்ளே போகாமல் வெளியிலே நின்று யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதான் இதுக்கு முன்னாடி வந்து அவங்கள வீட்டை விட்டு அனுப்புனது எல்லாமே அவங்க கண்ணு முன்னாடி வந்து போகுது. எல்லாருக்கும் ஆளுக்குள்ளே இருக்காங்க. நம்ம தமிழ் மட்டும் வெளியே நின்றுக்கிட்டு இருக்காங்க. அஞ்சலி பாப்பா தான் கூப்பிட்றாங்க. தமிழ் உள்ளவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து வந்து எழிலோட அம்மாவும் உள்ளவாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து மனம் வந்து என்ன உன்னை ஒவ்வொரு ஆளும் அப்படியே வெத்தலை பாக்கு வச்சு அழைக்கணுமா, ஒழுங்கா உள்ளவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து உள்ளே வராங்க. உள்ளே வந்தவொடனே அங்கிட்டிருந்து மேலே இருந்து நம்ம அஞ்சலியை பார்த்தோன்னே நம்ம இவங்க இருக்காங்கல்ல காவியா வந்து ஓடி வராங்க. ஓடி வந்து நம்ம கட்டி பிடிச்சி ரொம்ப உன்னை மிஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் நான் பிழைச்சி வந்துட்டேன்ல விடுங்க அப்படிங்கிற மாதிரி அஞ்சலி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து அவங்க 2 பேரும் பாசமலை பொழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து வந்து நம்ம இவங்க இருக்காங்க எழிலோட அம்மா வந்து சொல்கிறாங்க, தமிழ் நீ மேலே போய் தங்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நம்ம அப்போ தான் எழில் வந்து ஆரம்பிக்கார் கட்டளை போடுறதுக்கு, கொஞ்சம் நிப்பாட்டுங்கம்மா, நான் இன்னும் பேச ஆரம்பிக்கலை, நீங்களே பேசிட்டு நீங்களாம் முடிவெடுத்தா எப்படி, ஹாஸ்பிட்டலில் என்ன சொன்னீங்க, தமிழ் வந்து இங்கேயே இருக்கட்டும்னு சொன்னீங்க, நான் வந்து உங்களோட பேச்சுக்கு வந்து கட்டுப்பட்டேன்ல, இப்போ எனக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் இருக்குது, அதுபடி வந்து கட்டுப்படணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உனக்கு என்னப்பா ரூல்ஸு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம எழிலோட அம்மா கேட்குறாங்க. சொல்கிறேன் கேளுங்க, தமிழ் வந்து இந்த வீட்டில் வந்து இனிமேல் மேலே தங்கவே கூடாது, இனிமேல் கீழே தான் தங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிற, மேலே தங்கினா தானே குழந்தைய பார்த்துக்க முடியும், கீழே தங்க சொல்கிறையே அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம எழிலோட அம்மா சொல்கிறாங்க. இல்லை அவளை எனக்கு பார்க்கவே பிடிக்கலை, என்கிட்ட நான் அவள் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தா, அவளுக்கு ஒவ்வொரு பிரச்சனை வரும்போதும் நான் வந்து சண்டை போட்டு அவளை காப்பாற்றினேன், ஆனால் என்கிட்ட ஒன்றுமே சொல்ல, நான் அடிக்கடி கூட அவள்கிட்ட சொல்லியிருக்கேன், உனக்கு என்ன பிரச்சனைனாலும் என்கிட்டையோ அம்மாட்டையோ யார்கிட்டையோ சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்கேன், ஆனால் அவள் சொல்லவே இல்லை. எனக்கு அவளை பார்த்தாலே எரிச்சலாக இருக்குது, அதனால் அவள் மேலே இருந்தானா என் ரூம் பக்கத்தில் அவளை பார்க்க முடியாது, அதனால் அவளை வந்து நான் பார்க்க வேண்டாம், அவள் கீழே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 2வது கண்டிஷன், நான் வந்து வெளியில் வரும்போதோ போகும்போதோ வரும்போதோ அவள் என் கண்ணிலே படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டவொடனே பயங்கரமான ஷாக் ஆகிடுது தமிழுக்கு. அடுத்து 3வது கண்டிஷன் சொல்கிறாங்க. 3வது கண்டிஷன், இனிமேல் அஞ்சலியை மட்டும்தான் பார்த்துக்கணும், மித்த 3 குழந்தைகளையும் அவள் பார்த்துக்கிறவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னப்பா அவள் குழந்தைகளை பார்த்துக்கு தானே வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி எழிலோட அம்மா சொல்கிறாங்க. குழந்தைகளை பார்த்துக்கிறதுக்கு நீ அவள் தேவையில்லை, அஞ்சலியோட உடம்பு சரியாகிற வரைக்கும் தான் அவள் இருக்கணும், அதுதான் 4வது கண்டிஷன். அது மட்டும் இல்லாமல் மித்த குழந்தைய கூட அவள் பழக தேவையில்லை, மித்த குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு வந்து மனம் இருக்கா, மனம் பார்த்துக்குருவா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே உடனே மனம் வந்து சொல்கிறாங்க, ஆமாம் எழில் நான் பார்த்துக்கிறேன், நான் மீதி குழந்தைகளை நான் பார்த்துக்கிறேன், அது வந்து அஞ்சலி மட்டும் பார்த்துக்கிட்டோம்,
அதுவும் மறந்துடாமல் அஞ்சலி சரியானவொடனே அவளை வீட்டை விட்டு அனுப்பி வச்சிரு அப்படிங்கிற மாதிரி மனோ சொல்கிறாங்க. அதான் சொல்கிறேன், அதான் 4வது கண்டிஷன். அஞ்சலி சரியாகிற வரைக்கும் தான் அவள் இங்கே இருக்கணும். அஞ்சலி உடம்பு சரியாயிடுச்சுன்னா அவள் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கட்டளை போட்டுடுறாங்க. அதை கேட்டவொடனே எல்லாருக்குமே ஷாக் ஆகிடும். நான் சொன்னது தான் அப்படி சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு வெளியில் போயிடுறாங்க. அதுக்கடுத்து வந்து எழிலோட அம்மாவை சொல்கிறாங்க, ஏம்மா அவன் சொன்னதாம்மா, நீ எப்படியும் உன்னை வீட்டுக்குள்ளே தங்க வச்சதே பெருசுமா, நீ தயவுசெய்து கீழே தங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கீழே தங்கிக்கிறாங்க. நம்ம அஞ்சலி வந்து நம்ம தமிழை பார்த்துக்கிட்டே மேலே போகிறாங்க. அடுத்து நைட் ஆகிடுது. நைட் ஆனோடனே வெளியில் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம தமிழ். சார் நம்ம தப்பு பண்ணிட்டோம், முன்னாடியே சார்கிட்ட வந்து உண்மையை சொல்லியிருக்கணும், நம்ம தான் பொய் சொல்லிட்டோம், அப்பயே சொல்லியிருக்கலாம், பயந்துட்டோம், நம்ம தப்பு பண்ணிட்டு போய் மன்னிப்பு கேட்கலான்னு சொன்னால் அவர் மூஞ்சிலே முழிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, நான் எந்த மூஞ்சி வச்சு போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா அஞ்சலி பாப்பா வந்து தமிழை தேடிக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எங்கிட்ட ஆளை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம தமிழ் வந்து வெளியில் வந்து உட்காந்துருக்காங்க. வெளியில் வந்து உட்காந்துக்கிட்டு அவங்ககிட்ட பேச ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன கவலையாக இருக்கியா, நான் தான் எங்கள் அப்பா சொன்னல, எங்கள் அப்பா வந்து பொய் சொன்னால் பிடிக்காது சொன்னல, எங்கள் அப்பாட்ட உண்மையை சொல்லியிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி அஞ்சலி சொல்கிறாங்க. என்னோடய சூழ்நிலை அப்படி சொல்ல முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அஞ்சலி வந்து கேட்காங்க, என்ன சூழ்நிலை அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. அதை உனக்கு சொன்னால் புரியாது அஞ்சலி, நீ சின்ன பிள்ளை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. எனக்கு சரி நான் உன்னை எப்படி கூப்பிட்றது, சுடர்னு கூப்பிட்றதா இல்லைன்னா தமிழ்னு கூப்பிட்றதா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உனக்கு எப்படியோ அப்படி கூப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க வந்து அவங்களுக்கு பேக்ரவுண்டில் அவங்க அம்மா ஞாபகம் வந்துடுது. அஞ்சலிக்கு தமிழை பார்த்தோன்னே அம்மா ஞாபகத்தோடு இருக்கிற மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் சாங்கெல்லாம் போட்டு காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோடு பார்த்திங்கன்னா அந்த எபிசோடை வந்து முடிச்சிடுறாங்க.